Hey guys, and welcome to another Lights On discussion session. This week we'll be discussing the Tamil film Uriyadi that came in 2016. And so let's see what our guys have got to say. So we have Vikram, Suraj, and Aarti. இந்த பாட்காஸ்ட்டுக்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ வி ஹேவ் அவர் பாட்காஸ்ட் ரெகுலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து அட் திஸ் ரேட் வந்து ஐ திங்க் இது வந்து அது என்ன லைவ் டிஸ்கஷன் செஷன் வந்து ஐ திங்க் இட்ஸ் அட் சம் பாயிண்ட் இட்ஸ் கோயிங் டு டர்ன் இன்டு அ பாட்காஸ்ட்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஸோ ஹூ வாண்ட்ஸ் டு கோ ஃபர்ஸ்ட்? ஆர்த்திபுரியா? ஐ லைக் த மூவி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மூவி. மூவி பில்டப் அந்த ஆக்சுவலி த வே இட் மூவ்ஸ் அது வந்து சூப்பராக இருந்தது. இட்ஸ் நாட் லைக் ஈவன் தோ எனக்கு மற்ற ஒர்க் இருந்தாலும் மைண்ட் அங்கே போகாமல் ஒன்ஸ் இந்த மூவியில் உட்காந்தா கம்ப்ளீட்டாக இதில் ஆக்குபை பண்ணுற மாதிரி இருந்தது. எந்த இடத்துலையுமே வந்து லேகோ அந்த மாதிரி இல்லை. ஸ்டார்ட் டு எண்ட் மூவி பில்டப் அதெல்லாம் கரெக்டாக போச்சு. இட் கெப்ட் என்கேஜிங். அப்புறம் நிறைய விஷயம் எங்க காலேஜை பார்த்த மாதிரியே இருந்தது. இட் வாஸ் லைக் ஐ வென்ட் பேக் டு காலேஜ் டேஸ். அந்த மாதிரி லைக் த பில்டிங் எங்க காலேஜ் இந்த மாதிரி தனியா ஒரு இதுல இருக்கும். ஸோ அது நிறைய ஃபீல் ஆச்சு. அப்புறம் கேரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நோ கம்ப்ளைண்ட்ஸ் அட் ஆல். கேரக்டர்ஸ் பில்ட் பண்ணது எல்லாமே வந்து ஜென்யூனா இல்லை அந்தந்த கேரக்டருக்கு ட்ரூவா இருந்தது. இட்ஸ் சினிமேட்டிக்காலாம் எதுவுமே இல்லை. சிம்பிளான ஸ்டோரி, ஆனால் அதை எப்படி பில்ட் பண்ணுறாங்க அது சூப்பராக இருந்தது. ஆனால் எனக்கு மூவியில் ஏதோ ஒன்று சம்திங் டிடன்ட் ஒர்க் ஃபார் மீ. இட்ஸ் லைக் பர்சனலி எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹாவ் எனி டேக் அவே ஆர் ஐ டோன்ட் வாண்ட் டு மீட் சச் கைஸ் இன் மை லைஃப். அந்த மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஈவன் த கைஸ் ஆர் த இதில் இருக்க யாரையுமே ஐ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் எனி ஆஃப் தெம் இன் மை லைஃப். அந்த மாதிரி ஒரு மாதிரி சம்திங் நெகட்டிவாக ஃபீல் ஆச்சு. அது அண்டர்லைங்கா அது ஒரு ஃபீல் போய்கிட்டே இருந்தது, சம்திங் நெகட்டிவ் அப்படின்னு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். சுரஜ்? எனக்கு ஆக்சுவலி நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். ரிலீஸ் ஆன டைம்ல என்ன இம்பாக்ட் கொடுத்துச்சோ அதே தான் ரீவாட்ச்லேயும் அந்த இம்பாக்ட் எனக்கு இருந்துச்சு. மெயினாக வந்து நான் அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மைம் கோபியும் இவங்களும் எப்படியோ கனெக்ட் ஆக போறாங்க, இவன் வந்து எப்படியோ ஒரு பாலிடிக்ஸ்க்காக அவங்களை யூஸ் பண்ண போறான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சீன்லயே நமக்கு தெரியும். பட் அவன் என்ன பண்ண போறான், எப்போ பண்ண போறான், இந்த சீன்ல பண்ணுவானா, இந்த இதை வச்சு அவன் பண்ணுவானா அப்படின்னு அந்த ஒரு டென்ஷன் கடைசி வரைக்கும் இருந்து கடைசியில தான் அந்த அந்த ஒரு கனெக்ஷன் வருது. ஸோ அந்த டென்ஷன் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நல்லா இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த கிரிப்பிங்கா நம்மளை கொண்டு போச்சு. அப்புறம் வந்து அந்த 4 பேரும் வந்து ஆக்சுவலா நடிக்கிற மாதிரியே தெரியல. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க 4 பேரும், அந்த மாதிரிதான் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு இதுவா இருந்துச்சு. அது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து ஆக்சுவலா மெயினா மியூசிக் தான். அந்த தத்த கீட தித்தம் மியூசிக் தான் வந்துட்டு ஒரு மாதிரி வெறி ஏத்துது. அந்த மாதிரி ஒரு மியூசிக். அது வந்து ஆக்சுவலா கிரெடிட்ஸ்ல பார்த்தா விஜயகுமார் அவன் தான் மியூசிக் போட்ட மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. எனக்கு தெரியல ஆக்சுவலா யாரு மியூசிக் போட்டாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவன் பண்ணியிருக்கான். அவனே தான் பண்ணியிருக்கான். பட் த சாங்ஸ் ஆர் பை மசாலா காஃபின்னு ஒரு பேண்ட். ஓகே ஓகே. அவங்களோட இந்த இந்த பாட்டு இருக்கு, அந்த காந்தா பாட்டு வந்து மலையாளத்துல வந்து மலையாளம் பேண்டு. ஸோ அதுல வந்து அது இதே மாதிரி வரும். நான் லிங்க் அனுப்புறேன் அப்புறமா உங்களுக்கு. ஓகே, சூப்பர் பாட்டு. எந்த பாட்டு சொல்றீங்க? காந்தாவா? இதுல வந்து காந்தா வாழ்க்கையை பாரு அப்படின்னு வரும்ல. சோ அது வந்து அது வேற மலையாளத்துல வந்து வேற மாதிரி வரும். காந்தா ஆமா, அது ஆக்சுவலா ஒரு மலையாளம் டோன்ல தான் இருக்கு. ஞானம் வரா திரிஷூர் பூரம் காணாமா அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே, அந்த மாதிரி எங்கேயோ கேட்ட மாதிரி எனக்கு இப்ப ஞாபகம் வருது. ஸோ அதான் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அவனே மியூசிக், அவனே நடிச்சு, அவனே எழுதி, அவனே டைரக்ட் பண்ணி, ப்ரொடியூஸ் பண்ணி, மியூசிக்கும் போட்டு எடுத்திருக்கான் படத்தை. ஸோ அது நம்ம பாராட்டணும். எனக்கு வந்து ஒரு குறையன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஆடாப்பட்டது வந்து அந்த லவ் ஸ்டோரி வந்து எனக்கு பெருசா பிடிக்கல. எனக்கு அது ஏதோ ஒரு மாதிரி வைக்கணுமேனு வச்ச மாதிரி, இந்த தமிழ் சினிமா சம்பிரதாயத்துக்கு வச்ச மாதிரி இருந்தது. ஒரு
அந்த ஆக்சுவலா அந்த லவ்ல ஏதோ அவங்க பிரேக்கப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. பட் எதனால ஆச்சுன்னு சொல்லல. அதுல கொஞ்சம் ஓப்பனாவே இருந்துச்சு. அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் அந்த லாட்ஜ்ல வரக்கூடிய அந்த லாஸ்ட் ஃபைட்டு, எல்லாரையும் கொல்ற ஃபைட் இருக்குல்ல, அது வந்து எனக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ரஷ்டா எடுத்த மாதிரி இருந்தது. அதாவது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு எடுத்த மாதிரி இருந்தது. அது ஏன்னா எடிட்டிங் பிரச்சனையா என்னன்னு தெரியல. டக்கு 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 டக்குன்னு என்னெல்லாமோ நடக்கும். ஸோ அது மட்டும் எனக்கு பிரச்சனையா இருந்தது. மற்றபடி எனக்கு ஆக்சுவலா அந்த லொகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஹாஸ்டல் வந்து ஹைவேல நல்லா பளிச்சுன்னு எப்ப பார்த்தாலும் நல்லா வெளிச்சமா இருக்கும். சுத்தி எதுவுமே இல்லை, கேட்டு எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எவனா வரலாம் எப்பனா வரலாம். ஸோ அது எனக்கு நல்லது. அப்புறம் இவங்க மேல ஆக்சுவலா நமக்கு ஒரு பரிதாபம் எல்லாம் வரல, ஏன்னா இவனுங்க வந்து வேணும்னு பிரச்சனையை தேடிதான் போறாங்க. ஸோ அந்த ஆங்கிள் எனக்கு பிடிச்சது. ஸோ ஓவராலா எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. ஐ வாஸ் pretty நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். நான் வந்து 2006 படம் ரிலீஸ் ஆனப்போ நான் பார்க்கல. ஸோ ஐ வாட்ச்ட் இட் இன் 2017 ஆர் 18ல வந்து ஐ திங்க் ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன்னா ப்ராப்ளி ஆர் ஐந்துசான் அந்த மாதிரி எதையாவது பார்த்துருப்பேன். ஸோ பார்த்ததுல வந்து ஐ ஐ ஐ லைக் இட். இட்ஸ் ஓகேஷ் ஃபிலிம். ஃபார் மீ த பிக்கஸ்ட் டேக் அவே இஸ் தட் இன்டர்வல் சீக்வன்ஸ். நான் அந்த மாதிரி வந்து அது அது ஒரு அந்த ஒரு after quite some time I got that interval high. So தமிழ் சினிமா வந்து இன்டர்வல் சாரி So, இந்த இன்டர்வல் பிளாக் சீன் தான் வந்து அந்த அந்த தாபால வச்சு நடக்கிற ஃபைட் சீன் இருக்குல்ல. ஒரு 4 பேர் வந்து அவங்க அடிக்க வந்திருப்பாங்க. அவங்க வந்து அந்த மியூசிக் அண்ட் த வே தட் த ஹோல் ஆக்ஷன் இது அந்த அந்த சர்வர் பையன் வந்து ராமநாதன் அண்ணா அனுப்பிச்ச ஆளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இது பண்ணி அந்த பாயிண்ட்ல இருந்து வந்து இட் இஸ் டெரிஃபிக் ஸ்ட்ரெச் ஆஃப் த நெக்ஸ்ட் 3-4 minutes. அப்படியே வந்து ஒரு அப்படியே இட்ஸ் வெரி ரா, அண்ட் இட்ஸ் வெரி பிளட்டி, இட்ஸ் வெரி வெல் டன். பட் தட்ஸ் இட். எனக்கு அவ்வளவுதான் அந்த படம். அதுக்கு மேல வந்து இட் ஜஸ்ட் டிட் நாட் the whole film, the politics that is shown, எதுவுமே வந்து it just did not work for me. அது அது வந்து நிறைய ஸோ நம்ம வந்து அந்த ஒரு ஐ டோன்ட் நோ, சம்டைம்ஸ் தமிழ் சினிமாவோட ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜாதி வந்து ஐ எம் அந்த beyond Ranjit and Mari Selvaraj, for me, I think the way caste is portrayed on, or caste issues are portrayed on screen, it really lacks a craft ன்னு எனக்கு வந்து தோணுது. அது வந்து அந்த and இன்னொன்னு வந்து this filmmaker really lacks a craft. It's a first film, I understand. அந்த but most important thing வந்து I don't know, my friend Abhishekta, who's an editor, அவ வந்து every single time வந்து when she talks to me, she tells there is a difference between telling and showing அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஸோ எல்லாத்தையும் வந்து இதை வந்து ஸ்க்ரீன் பிளே டேர்ம்ஸ்ல வந்து எக்ஸ்போசிஷன் ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு நம்ம நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஆடியன்ஸுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோங்கிறதுக்கு பேர் வந்து அது வந்து தி கால் இட் எக்ஸ்போசிஷன். நவ் எல்லாத்தையும் வந்து ஒரு கேரக்டர்ஸ் வாயால வந்து வசனமா ஃபேக்சுவல் வசனங்களா வந்து சொல்றது வந்து இஸ் அ வெரி பேட் வே ஆஃப் ரைட்டிங், பேட் வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் ஹெட் டு டோ வந்து திஸ் ஃபிலிம் இட் ரியலி லேக்ஸ் த கிராஃப்ட். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி வந்து த லாஸ்ட் the film just takes a ஒரு ரொம்ப நல்ல இது வந்து அந்த how it builds up and ஒரு ஒரு நம்ம வந்து keeping us in a constant state of ஒரு apprehension, something is going to happen அப்படிங்கிற ஒரு பயத்தோடயே வந்து வச்சிட்டு இருக்கிற அந்த போர்ஷன்லாம் வந்து is very well done. பட் இதை தாண்டி ஒன்று முக்கியமானது இருக்குல்ல, actions have consequences. இந்த படம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஷோயிங் த ஆக்ஷன்ஸ்.
நவ் அதோட கான்சிக்வன்சஸை வந்து இந்த வாட் எவர் தீஸ் கைஸ் டிட் இஸ் நத்திங் நோ கம்பேர்ட் டு the consequences that they are going to face. Now, by stopping the film here, you are just throwing consequences out of the window. அது வந்து is an irresponsible way of making a film. அது I understand films never end. It's just a point where you put a full stop and say this is the ending. அவ்வளவுதானே. பட் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி எடுக்கும்போது வந்து வெறும் வெறும் அந்த ஆக்ஷனை மட்டும் அவங்க பண்ற ஆக்ஷனை மட்டும் காமிச்சிட்டு இது பண்றது வந்து இஸ் நாட் அ ரெஸ்பான்சிபிள் வே ஆஃப் மேக்கிங் அ ஃபிலிம். தட் இஸ் ஜஸ்ட் அ சீப் வே ஆஃப் செல்லிங் யுவர் ஃபிலிம் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. ஐ நோ இட்ஸ் ஹார்ஷ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு வந்து இட்ஸ் வெரி ஹார்ஷ். ஆனால் வந்து ஐ சி அ பேட்டர்ன் ஹியர். உரியடி 2வும் இதே மாதிரி தான். எனக்கும் அதில் வந்து அந்த படத்துலையும் வந்து இட்ஸ் ஆல் ஆக்ஷன், நாட் அந்த பெருசாக வந்து கான்சிக்வன்சஸ்குள்ள போன மாதிரி தெரியல. அண்ட் தட் ஃபிலிம் மேக்கர் ரியலி லேக்ஸ் அ கிராஃப்ட். ஐ திங்க் ஹீஸ் ஜஸ்ட் அ ஒன் ஃபிலிம் கை கூட கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஒரு என்னமோ ஒன்று இல்லை. அந்த ஒரு ஒரு அவர் his acting is also not good. I don't know why he decided to act himself. ஏன்னா எல்லாரும் வந்து நியூ ஃபேஸஸ். Adding another new face is not a should not have been that difficult. But I don't know why he himself acted in that and he had to do all those things. Yeah, and first timeல it worked okay. Second timeல வந்து அவ்வளோதான். நானே எங்கள் அம்மா வேற வந்திருக்காங்க. ஸோ நானும் அம்மாவும் உட்காந்து தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். வந்து ஒவ்வொரு ஒன்று சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பாரு, இதை இப்படிலாம் எடுத்துருக்க கூடாது, இப்படி எடுத்துருக்கலாம், இதை எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா ஜஸ்ட் சேயிங். பட் யா, த ஃபிலிம் ஹஸ் நாட் ஏஜ்ட் வெல் ஃபார் மீ. ரொம்ப வந்து இட் இஸ் அ லாட் ஆஃப் டெல்லிங் மோர் தென் ஷோயிங். ரொம்ப வந்து டயலாக்ஸ் அண்ட் ரொம்ப டயலாக் ட்ரிவனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் மைம் கோபி கேரக்டர் வந்து I don't know, I just did not அந்த சுப்பிரமணியபுரம், it's almost like சுப்பிரமணியபுரம் சமுத்திரகனி, right? Suraj can correct me if I'm stating it incorrectly. எனக்கு அது கொஞ்சம் I got shades of that character. அந்த கேரக்டர் மெட்ராஸ் மைம் கோபி ஞாபகம் தான் வந்தது. மெட்ராஸ்ல ஹில் டூ சேம் கேரக்டர், இதே மாதிரி தானே இருக்கும். இல்ல, அதுல வந்து மோர் ஆப்வியஸா அந்த கேரக்டரை வந்து மோசமான கேரக்டர், ஐ மீன் இஸ் ஷோன் ஆன் த வில்லன் சைடு தான். சுப்பிரமணியபுரத்துல தான் நல்லவ மாதிரி நடிச்சு இவங்களை வந்து இது பண்ணி நம்ப வச்சு ஏமாத்துறது. ஸோ இட் ஃபெல்ட் மோர் லைக் இது. ஆனா அதுல அந்த ட்ரீட்மெண்ட் தான் இட் வாஸ் மிஸ்ஸிங் இன் தட் ஹேட் அ வெரி ரொம்ப ஆர்கானிக்கா அது வந்து Samuthragani had done a great performance, and Mayim Gopi is a very good actor. I mean, there is no question. He's a great actor. It's just that I think the script, இந்த கதை களம் வந்து ஓகே. ஆனா வந்து ஐ திங்க் நீடட் பெட்டர் ரைட்டிங் அண்ட் பெட்டர் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அவங்களுக்கு ஆக்சுவலா கொலை எல்லாம் அசால்ட்டா பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு கில்ட் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஜாலியா கொலை பண்ணிட்டு அப்படியே அது அந்த ஃபர்னஸ்ல எல்லாம் தூக்கி வைக்கிறாங்க தலைய. அதெல்லாம் அந்த மாதிரி அவங்களுக்கு they are not making mistakes also. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறப்ப ஒரு பயம் இல்ல பதட்டம் ஏதோ ஒன்று மிஸ் ஆகும்ல, அதுவும் இட்ஸ் லைக் ஹீரோயிக்கா இருக்க. ஓகே, கொலைப்ப ஒருத்தன் வந்துட்டானா இப்ப பாரு அடிக்கிறான் கொள்றான் அப்படின்னு as if they know everything. இப்ப இவங்க ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க, இல்ல they have done this so many timesனா ஒத்துக்கிற மாதிரி இருந்தது. they have ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் திங் சரி விட்டுலாமா, நம்ம எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு யோசிக்கவே மாட்டேன்றாங்க. பிரச்சனைன்னு பார்த்தோன்னே வா அவனை திருப்பி போய் அடிப்போம், அவன் அந்த பக்கம் போறான் நான் பிடிச்சி இழுவா அடிப்போம், அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் இருந்தது அவங்க கேரக்டர்ஸ் எல்லாமே. எடிட்டிங்கும் ஸ்லைட்லி கொஞ்சம் எனக்கு டிஸ்ஜாயின்ட். எடிட்டிங் ஒரு மாதிரி, ஆமா, ஒரு அமெச்சூரிஷ் எடிட்டிங். யா, அண்ட் you know who is the editor for this film? அவர்தான் வந்து முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ் டைரக்டர்.
ஓ அபினவ் அபினவ் something. அந்த படம் சூப்பரா இருக்கும். முகுந்தனோனி வந்து வேற லெவல்ல இருக்கும். That's him guy only. So he's the I think he edited for lot of other films too, but இது probably அவரோட first few இதுவாங்கிறது தெரியல. It is very disjointed. என்னமோ it was sometimes it felt very it was a ஒரு hard மாதிரி film to watch மாதிரி ஒரு இருந்துச்சு. படம் மாதிரி இல்ல, ஒரு மாதிரி ஒரு இந்த நாளைய இயக்குனர்ல கூட இதை விட நல்லாவே இருக்கும் எடிட்டிங். அந்த மாதிரி Exactly. அந்த அந்த லார்ஜ் சீன்ல தான் நான் மெயின்ல அதை ஃபீல் பண்ணேன். திடீர்னு ஒருத்த கதவு திறக்கிறான், ஏதோ பண்றாங்க, ஒரு மாதிரி ஒரு மாதிரியே இருந்தது அந்த எடிட்டிங். Yeah. Yeah. விக்ரம். நானும் ரிலீஸ் ஆன டைம்ல பார்க்கல படம். பட் நாட் பிஃபோர் ஓடிடி தான் பார்த்தது. மேபி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் நல்லா இருக்கு வேர்ட் ஆஃப் மவுத்ல பார்த்து தெரிஞ்ச படம் தான் இதுவும். த பெஸ்ட் திங் அபவுட் த ஃபிலிம் இஸ் இவன் கொள்கைவாதி. இந்த டைரக்டர் பேர் என்னது, அந்த டைரக்டர் வந்து கொள்கைவாதி. அதை வந்து விஜயகுமார். படத்துலயும் வந்து அவனுக்கு வந்து அந்த அவன் கொள்கை தான் முக்கியங்கிற மாதிரி தான் இருக்கிறார்ல. அந்த அவன் என்ன நினைக்கிறானோ அதை ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி தான் இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்டிங் படம் என்டையர் யூனிட் வந்து ஈவன் தோ தேர் வேர் ஹி ஃபவுண்ட் பெட்டர் ஆக்டர்ஸ், யார் நிறைய வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் சான்ஸ் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி தான் அவன் படம் சான்ஸ் கொடுத்தது எல்லாத்துக்கும். பட் இவென்ச்சுவலி அது வந்து அவனோட பிலீஃப், அத்தனோட பிலீஃப். இப்ப நான் வந்து அது பண்ணிருக்க மாட்டேன். அந்த படத்துக்கு யாரு கரெக்டா செட் ஆவாங்களோ இல்ல அந்த படத்துக்கு தேவை என்னமோ அந்த மாதிரி தான் பண்ணிருக்கான். பட் அவன் வந்து அந்த மாதிரி தான் செட் பண்ணிருக்கான். பிளஸ் அந்த அவனோட அவன் இன்டர்வியூல பேசுறதுலாம் செம்மையா இருக்கும். ஒரு மாதிரி ஒரு மிதப்புலயே தான் பேசுவான். தெனாவட்டா இருக்கும், மிதப்புல. அதே மாதிரிதான் படம் கேரக்டரா இருக்கும். அதனாலதான் இந்த படத்துக்கு சூட் ஆயிருச்சு. நீ கேட்ட கேள்வி கரெக்டா. இவன் வந்து இதே கேரக்டரை வச்சு மத்த படம் எடுக்க முடியாது. அவனால மாத்தி நடிக்க முடியுமோன்னு எனக்கு தோணல. இதைத்தான் பண்ணணும் அவன். ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இவன் இந்த உரியடி ஹீரோவா தான் இருக்க முடியும், வேற எந்த இதுலயும் இருக்க முடியாது. பிளஸ் ஐ திங்க் இவன் வேற ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணாதது வந்து கன்வீனியன்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரிப்ட் எழுதப்போ என்னதான் கதை எழுதப்போ நான் ஃபர்ஸ்ட் பர்சன் வச்சு யோசிச்சுட்டேன்னா அதை வந்து ரீப்ளேஸ் என்னால பண்ண முடியல. இப்ப நான் தான் படத்துல இருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் பர்சன் வச்சு ஒரு கதை எழுதிட்டேன்னா நான் நடிச்சாதான் கரெக்டா இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது வந்துடும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் யோசிக்கணும் அந்த கேரக்டர் வந்து வேற ஆளு, அந்த மாதிரி யோசிக்கணும். அதனாலதான் இதுல வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் நான் பார்த்தோம்னா இந்த இவ ஆர்த்தி சொல்லியிருந்தால அந்த ரா ஃபீல் செமையா இருக்கும். இந்த காலேஜ் டைம் படம் அந்த த்ரில்லர் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த பிரின்சிபல் ரூம்ல போய் சொல்லுவாங்கல்ல, இவன் என்னதான் என் வாழ்க்கை லட்சியம், அவனுக்கு ஜாலியா இருக்கணும் ஒண்ணு பத்தியும் கவலைப்பட மாட்டானுங்க. அது வந்து அவ்வளவு அந்த அந்த பாட்டுல அவங்க கொண்டு வந்ததே பாத்தீங்கன்னா எவ்வளவு படம் என்னமோ ட்ரை பண்ணிருக்காங்கல்ல. பாய்ஸ்ல ட்ரை பண்ணிருக்காங்க, முஸ்தபா பாட்டுல எல்லாமே சினிமேட்டிக் தான். ரியலா கொண்டு வரவே முடியல. டு அன் எக்ஸ்டென்ட் மஞ்சுமல் பாய்ஸ் இருந்துச்சு. மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ரியலா ஒரு கேரக்டர் இது போன மாதிரி இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் சினிமேட்டிக்கா இருக்கு. இவங்க சுத்தமா சினிமேட்டிக்காவே இருக்காது. அந்த ஹாஸ்டல் இருக்கும். அந்த ஹாஸ்டல் இருக்கிற இடம், அவள் பொட்டக்காடு பிளஸ் அந்த தாபா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியலா இருக்கும். நம்ம ஒரு கேவலமான காலேஜ் படிச்சு அது பக்கத்துல இருக்க இடத்துல எல்லாம் மிங்கிலான மாதிரி ஒரு இடமா தான் இருக்கும். என் காலேஜ் அசிங்கப்படுத்திட்டான். அந்த பாட்டுலயே அந்த கேவலமா தான் இருக்கும். என் காலேஜ் அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் இந்த என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொன்னான், இப்ப நம்ம காலேஜ் மாதிரி எடுத்திருக்கான். ஆனா தாபா இல்ல, அந்த காலேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒண்ணுமே இருக்காது சுத்தி, அந்த பில்டிங் மட்டும் பெருசா கட்டி வச்சிருப்பானுங்க. அந்த த்ரில்லர் வந்து ஓகே, அந்த படத்துல ஸ்டார்ட் ஆனதெல்லாம் ஓகே. பட் அந்த பாட்டுலயே பாத்தீங்கன்னா அந்த இன்னொருத்தர் இருப்பான்ல, இந்த பாட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து இன்னொருத்தர் அடிக்க போற மாதிரி இவனுக்கு போவானுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிடுவானுங்க அந்த ஆள் கூட. அது செம்ம சீன், சான்ஸே இல்ல. அவ்வளவு என்ஜாய் பண்ண சீன். அந்த ஆள் கூட அவங்களே தண்ணி அடிக்க கூப்பிட்டு உட்கார வச்சிருவானுங்க. அது கொஞ்சம் முதல்ல அந்த சீனை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஹோமோபோபிக்கா இருந்துச்சோன்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஆனா வந்து ஐ திங்க் அதுக்கப்புறம் வந்து அவங்க கூப்பிட்டு வச்சு தண்ணி அடிக்கிற பாட்டுலாம் இட் வாஸ் ஃபன். இட் வாஸ் நைஸ்.
என்னாச்சு ஹிஸ் ஐ திங்க் இஸ் இன்டர்நெட் ஹேஸ் அ ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி, ஓகே, let him come back. So செம்மையா இருக்கு. அதே மாதிரி அவன் சொல்ற வர்றது வந்து அவனுக்கு அது விட்டு விட்டு தான்டா கேக்குது. கேக்குது. yeah. புதுசா இருக்கு. அந்த லவ் பார்ட் சொல்லிட்டு இருந்தேன். லவ் பார்ட் வந்து கொஞ்ச நேரம் தான் வரும். ஒரு நேரம் வரும். பெருசா இதுவும் காமிச்சிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா தான் எடுத்திருப்போம். படமே லெத்தார்ஜி அந்த அந்த அவனோட மூடு மாதிரி தான் இருக்கும். லெத்தார்ஜிக்கா தான் இருக்கும். அந்த லவ் பார்ட்லயே வந்து அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லுவான்ல, இந்த மாதிரி உன் பேர் ஸ்டாலின் தானே, கிறிஸ்டியன் பேர் தானே, அதுல என்ன இருக்கு, லவ் பண்ணிக்கலாம் இல்லைங்கிற. அதுக்கப்புறம் அது அசால்ட்டா தான் சொல்லுவான், அந்த கம்யூனிஸ்ட்னால எங்க அப்பா வச்சிருக்காருடா கிறிஸ்டியன்ல, பட் அது ப்ராப்ளம், அது அது அதுதான் அவங்களுக்கு ப்ராப்ளம் போல இருக்குங்கிற மாதிரி அதை சொல்லுவான். சாதாரணமா தான் சொல்லுவான். அதை வந்து ஒரு பெரிய விஷயம் ஆக்க மாட்டானுங்க. எல்லா விஷயமே அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஐ திங்க் ஆர்த்தி சம்மப் பண்ணதான் பெர்ஃபெக்ட் வே டு டீல் த ஃபிலிம் நினைக்கிறேன். யூ டோன்ட் வாண்ட் டு மீட் தீஸ் கைஸ், யூ டோன்ட் வாண்ட் தீஸ் கைஸ் டு பி பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இவனுங்க ஏதாவது பண்ணி பிரச்சனை தான் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இவங்கள மாதிரி நம்மளால நம்ம இதுன்னு யோசிக்க முடியல. பட் இப்போ நம்ம ஆளுங்க சில பேர் படம் எடுத்திருந்தா எப்படி இருக்கும், எடுத்து ஒரு ராவா எடுத்து ஒரு முடிச்சிருக்காங்க, ஒரு பினிஷ் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சந்தோஷம் வரும்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்று பண்ணிட்டானுங்க, எப்படியோ முடிச்சுட்டானுங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. இட் ஃபெல்ட் பர்சனல். இந்த படம் வந்து இவன் நினைச்சதை அச்சீவ் பண்ணிட்டான், ஏதோ ஒன்று நினைச்சிருக்கான், இது பண்ணிட்டான். பிளஸ் அது இட் ஹேட் அ லாட் ஆஃப் குட் இமோஷன்ஸ். டெக்னிக்கலி மேபி இட் வாஸ் நாட் குட், பட் இட் ஒர்க் ஃபார் திஸ் ஃபிலிம். லைக் ஹவு சென்னை 28 கூட பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா பெருசா தெரியாது படம், மொபைல் போன்ல எடுத்த மாதிரி தான் இருக்கும். வெங்கட் பிரபு நல்லா சொல்லிடலாம், இந்த மாதிரி படம் நான் மொபைல் போன்ல எடுத்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தாங்க இந்த படம் இருக்கணும்னு எதிர்பார்த்தது. மேபி அது அவனோட ஷார்ட் கம்மிங்கா கூட இருக்கலாம். சரியா, அவன் நினைச்ச மாதிரி கூட வந்திருக்கலாம், இல்ல நினைச்ச மாதிரி வந்திருக்காம நம்மளா எடுக்கப்போ இப்படி இட் எண்டட் அப் லைக் திஸ். பட் அந்த குரூப்புக்கு அது செட் ஆச்சு இல்ல, அந்த ஒரு கை கேங் கிரிக்கெட் விளையாடுறது, சும்மா போய் ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிடுறது, தண்ணி அடிக்கிறது, அந்த மாதிரி தான் இதுலயும் வந்து அந்த தாபா செட்டப்லாம் வந்து செமையா ஒர்க் ஆச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் செட்டப், தாபா செட்டப்லாம். அண்ட் ஆக்ஷன் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இட் வாஸ் அமேசிங். சான்ஸே இல்லை, வயலன்ஸ் செமையா எடுத்திருந்தான். அது யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து அடிபட்டு கோமா வரைக்கும் போயிட்டாங்க கூட போல இருக்கு கடைசியில இந்த சீன். அப்போ ஏன்னா அவங்களுக்கு டூப்பெல்லாம் இல்ல, பெருசா செக்யூரிட்டி இதெல்லாம் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட காசு இல்லை. அந்த ஆட்சி போல அந்த இரும்பு வச்சு அடிப்பாங்களே, அந்த 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 சீன்ஸ் நல்லா எடுத்திருந்தாங்க. பட் அது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அடுத்தடுத்த சீக்வன்சஸா வரப்போ அது அந்த லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருச்சு. அந்த படம் வந்து ஓகே, இவனுக்கு வந்து பெரிய ஸ்கில் இல்ல, எவனோ இப்ப நம்ம மினோஸை சப்போர்ட் பண்ணுவோம்ல, இப்ப 2 டீம் ஆனா நம்ம மினோஸை சப்போர்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல். இவன் படம் எடுத்து வெளியே வந்தது ஓகே, உன மாதிரி நம்ம நினைச்சு ஹார்ட்ஃபெல்ட்டா ஒரு படம் எடுத்தா எப்படி பினிஷ் ப்ராடக்டா வந்துடும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இந்த படம். அதுதான் ஓவரால் இருந்துச்சு தவிர. பட் என்னால குறை கண்டுபிடிக்க முடியல. அது அந்த ஃபீல் எனக்கு வந்துட்டு போல இருக்கு. அதுவும் படம் சின்ன படம் வேற, அது வந்து பெரிய அட்வான்டேஜ். 1.5 மணி நேரத்துல அவ எடுக்க மாட்டானுங்க இந்த படத்தை. 1.5 மணி நேரத்துல எடுத்தது பெரிய அட்வான்டேஜ். பாட்டு ரெண்டு பாட்டு தான் இருந்தது, ரெண்டுமே ஒர்க் ஆயிருச்சு. மியூசிக் செமையா இருந்துச்சு, அந்த தீம் மியூசிக் தான் அருமாரா இருக்கும். அதுவும் ஒர்க் ஆனதால ஓகே, எனக்கு இந்த 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 ஃபிலிம் ஒர்க் ஆகும். இட் வில் பி லைக் ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வேர் வில் நாட் ரைட் இட் டவுன் as த பெஸ்ட் நல்ல படம். பட் அந்த படம் திடீர்னு பார்க்கப்போ ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். அந்த நல்ல ஃபீல் தான் இந்த டைம்ல பார்த்தோமே அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்ப நம்ம இதெல்லாம் என்னது தியாகராஜ குமாரராஜா படம் மாதிரி இந்த படம் ஒண்ணு இருக்கு, பயங்கரமான படம் ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ண மாட்டோம். பட் there will be something about this film. அந்த ஃபீல் நல்லா இருக்கும். That's what I like. Okay. Fair enough. Hey, we have Ramadevan. Nice to have you, Ramadevan, after a long time. Yeah, hi Ashwin, hi Vikram and everyone. Yeah. Hey, you can actually go next, Ramadevan. நீங்க சொல்லுங்க. What do you think about Uriadi? I just joined, so I didn't even listen to any of you Okay. guys speaking. No. Anyway, go. You can, if you are okay to speak, you can go on. please ask someone else to speak. Seri, Let okay. me listen Seri, to okay. it.
Okay, no problem. Yeah. So, another. Did any of you guys watch Uriadi 2? உரியடியே நான் நான் இதுக்காக நான் பார்த்தேன். பார்த்தேன். பட் அது இதுல வந்து ஒரு எப்படி சொல்றது, இதுல கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இந்த அரசியல் அதெல்லாம் கொஞ்சம் ஆர்கானிக்கா வந்த மாதிரி இருந்தது. அதுல வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்டா இருக்கும். Was that? Yeah. கொஞ்சம் அது கொஞ்சம் it was based on போபால் chemicals, Bhopal's and the gas leak and all that, right? Okay. Yeah. See, that's the thing. அந்த ஒரு அதான் அந்த அந்த கோர்வையா வரல, அந்த ஆர்கானிக்கா வந்து நீங்க உரியடி 2க்கு அப்படி சொன்னீங்கன்னா எனக்கு உரியடியே வந்து ஆர்கானிக்கா வந்து வராத மாதிரி வந்து இருந்துச்சு. ஓகே. யா பட் அதுல டெக்னிக்கலா எல்லாமே நல்லா இருக்கும். டெக்னிக்கலி அதுல வந்து நல்லா இருக்கும். இதுல அந்த டெக்னிக்கல் இது இல்ல. யா யா ஆக்சுவலி இந்த மூவில என்ன ஒர்க் Probably because of the production. Yeah. 2 was produced by 2D. சூர்யா. One. And one was self-produced. Technically, 2 was strong and 1 is not. எனக்கு உரியடியை பத்தி பேசணும்னா mentioned that it's but your voice sensitive is issues. Ramadevan, sorry. Your voice was breaking all the time. So Yeah, I just wanted to mention it's more than a short film. More than a short film, less than an actual strong இருந்துச்சு. Doesn't matter if we agree or disagree with it, doesn't matter, but அவனோட எஃபர்ட் வந்து இட் டிட் ஒர்க் அவுட் பிகாஸ் ஆஃப் த கண்டென்ட் தான் நினைக்கிறேன். Okay. So, எனக்கு ஃபுல்லா நீங்க சொன்னது வந்து கேட்கல. But yeah, I understand what you're saying. Okay. So, the எனக்கு வந்து see the way when we show caste politics on screen வந்து I'm just trying to think if there is any film which was இதே மாதிரி வந்து ஒரு டெபியூ ஆர் ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம்ல வந்து காஸ்ட் பாலிடிக்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா காமிச்சது அப்படின்னு. The first thing that comes to my mind is Subramanyabhuram. Okay, Subramanyabhuram is definitely அது வந்து I mean, I don't know whether to call it a freak film or அந்த a debut film which had அவ்வளோ ஒரு மெச்சாரிட்டி அண்ட் கிராஃப்ட் வந்து I've not seen it. Probably சுப்ரமணியபுரம்க்கு அப்புறம் வந்து a debut film with that kind of that level of craft வந்து தியாகராஜன் குமார் ராஜா தான், ஆரண்யகாண்டம் தான். ஸோ this film எனக்கு இந்த ஃபிலிமோட மேஜர் பிரச்சனை வந்து எனக்கு அதுவாக தான் தோணுச்சு. ஸோ when you have ஒரு எனக்கு புரியல, நான் ரொம்ப ஜென்யூனாவே கேட்குறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது, ஃபிலிம்ல வந்து when you write characters who are ஒரு காஸ்ட் ஃபேனட்டிக்ஸ் ஆர் காஸ்ட் சுப்ரீமசிஸ்ட் மாதிரி வந்து கேரக்டர்ஸ் எழுதும்போது இவங்க வந்து அட்ரஸ் பண்றது, அந்த கேரக்டர்ஸ் பேசுறதே வந்து நம்ம அந்த மாதிரி கேரக்டர்ஸை பார்க்காததுனால வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஏலியனேட்டடா இருக்கா, இல்லைன்னா வந்து அவங்க பேசுற விதம் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ரொம்ப ஆடா இருந்துச்சு. அந்த நான் இது வரைக்கும்
நம்ம நம்ம எல்லாரும் பார்க்குறோம்ல, நம்ம எல்லாரோடையும் பழகுறோம், we are meeting people. When I have never seen someone address their caste as ஜாதி. அவங்க சொல்றதே வந்து நம்ம ஆளுங்க, இந்த மாதிரி வந்து சில வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அர்த்தம் வந்து அண்டர்லைன் மீனிங் வந்து ஜாதி. ஆனா ஃபிலிம்ஸ் வந்து மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னு தெரியல. இட் ஜஸ்ட் டசன்ட் சவுண்ட் நேச்சுரல். அந்த கேரக்டர்ஸ் வந்து அது என்ன, எந்த சீன்ல தெரியுமா, ஐ திங்க் இந்த இவங்க ஜாதி சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங், அந்த அந்த பாயிண்ட்ல இருந்தே ஒரு ஒரு மாதிரி அந்த 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 பிளாட் லைனோட எனக்கு வந்து கனெக்டே ஆகல. அந்த பிளாட் லைனோட சுத்தமா கனெக்டே ஆகல. அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. ஐ மீன் ஐ வாஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸும் அவங்க எப்படி வந்து தங்களை வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்கிறதும் வந்து என்னமோ வந்து அது ரொம்ப ஏலியனேட் பண்ணிட்டே இருந்துச்சு. நாட் தட் அவங்க அவங்க பேசுற ஜாதி இதுங்கிறது பிரச்சனை இல்லை, பட் த வே தட் வாஸ் போர்ட்ரேட் வந்து ஃபெல்ட் வெரி வெரி கொஞ்சம் இது பண்ணிட்டே இருந்தது. ஐ திங்க் தட் ஐ ஃபெல்ட் லைக் த டைரக்டர் டிட் நாட் ஹாவ் அ full grasp of what he's trying to show. It's a noble idea. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்றேன். It's a noble idea to take a subject where என்ன ஒரு 4 பசங்க வந்து they are intertwined. See, this is the thing. It's about ஒரு 4 boys how they are getting intertwined in something much more sinister and காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது தானே. ஆனா எனக்கு இதுல வந்து இட் ஜஸ்ட் லைக் எனக்கு RHS இது வரணும், ஸோ அதனால வந்து ஐ டிரைவ் LHS டு மேக் இட்ங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து வந்துச்சு. அந்த எதுவுமே வந்து ரொம்ப நேச்சுரலா இதான மாதிரி வந்து தெரியல. ஸோ யூ ஹாவ் ராமநாதன் கேரக்டர். Ramanathan is the guy who is kind of the front face of this whole enmity, and Mime Gopi's character is in the background orchestrating this அப்படிங்கிறது. Now அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி, ஐ மீன் அவன் அந்த ஒரு ஃபியூச்சரை நினைச்சு பார்க்குற ஒரு சீன் வரும் தெரியுமா, மைம் கோபி கேரக்டர். ஸோ இந்த ஹவு த ஈவென்ட் ஷுட் அன்ஃபோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப இல்லாஜிக்கலா இருந்துச்சு. ஐம் லைக், என்னடா பண்ற, I mean, it just whatever you are planning, it's not going to turn out this way. It was very naive. The character was naive. The whole film was naive. அது ஆக்சுவலா வந்து அவனுக்கு மட்டும் இல்ல, இவனுமே வந்துட்டு அந்த லாட்ஜுக்கு நுழையறதுக்கு முன்னாடி உள்ள நுழைஞ்சா என்ன ஆகுங்கிற மாதிரி யோசிப்பான்ல. ஆமா, ஆக்சுவலா படம் பூரா இருக்கு. அது ஒரு ப்ராப்பரான ஒரு அது வந்து உட்கார்ல அது அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆக்சுவலா கன்ஃபியூஸ் பண்ணும். ஒரு விஷயம் கவனிச்சா, லாஸ்ட் வீக் நம்ம மூவி வந்து ஜி, ஓகேவா, அதுல வந்து பாலிடிக்ஸ் நமக்கு எந்த நாட்டோட பாலிடிக்ஸ்ன்னு கூட தெரியல, பட் வி ஃபெல்ட் இட் கிளியர்லி. கரெக்டா? இது வந்து திஸ் இஸ் பெட்டர் க்ளோஸ் டு ஹோம். ஆனா நமக்கு இது வந்து ஏன் ஒவ்வொருத்தர் என்ன ஐடியால இருக்காங்க, என்ன ட்ரை, அது வந்து நமக்கு செட் ஆகல. ஐ திங்க் தட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர். எக்ஸாக்ட்லி. அதான் அங்கதான் அந்த கிராஃப்ட் வந்து வருது. யா, சூப்பரா சொன்னேன். பட் எனக்கு வந்து அந்த இவங்க பண்ற பாலிடிக்ஸ் வந்து நம்ம பாக்குற பாலிடிக்ஸ் தானே. இவங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கட்சிகள் வந்து அவங்க ஃபேமஸ் ஆகுறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி தானே ஃபேமஸ் ஆவாங்க. அது வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அதான் அந்த எடிட்டிங்கோ ஏதோ ஒண்ணு அது வந்து ப்ராப்பரா அந்த இதாகல, ஆகல. காமிச்ச விதம் தான் வந்து இது மெட்ராஸ் எடுத்துப்போமே. மெட்ராஸ் வந்து டீல்ஸ் வித் சிமிலர் கைண்ட் ஆஃப் தலித் பாலிடிக்ஸ் தானே. ஸோ அதுல வந்து ஹவு அந்த அந்த
நம்மளுக்கு எந்த இடத்துலயும் வந்து என்ன பண்றாங்க இவங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதேங்கிற ஒரு 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 இது வரவே வராது. ஓகே. ஸோ பட் இந்த படத்துல எனக்கு வந்து அது அது நிறைய வந்து வந்துச்சு. இட் வாஸ் வெரி ரேண்டம். இப்ப அந்த இப்போ இப்போ வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். செவுரு இருக்கு, செவுருல வந்து நீ வந்து செவுருல யாராவது போய் கிறுக்குனாங்க பவர், அப்படின்னா அதுதான் பவர். அவங்களுக்கு வந்து அந்த செவுருங்கிறது வந்து ஒரு 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 பவரை வந்து குறிக்குது. இங்க வந்து அந்த 2 சிலைய வந்து காமிக்கிறாங்க. இட் இஸ் இட் இஸ் அந்த ஐ மீன் இட் ஜஸ்ட் டிட் நாட் ஃபீல் ரியல் அட் ஆல். என்னன்னா நமக்கு மெட்ராஸ்ல வி நோ தட் த செவுரை வச்சு ஏதோ வரப்போகுது, இட்ஸ் கோயிங் டு பிளே அ ரோல் இன் தட். இங்க வந்து ஈவன் தோ வி நோ தட் அது பெருசா இம்பாக்ட் இல்ல. இந்த சிலைனால ஒண்ணுமே அங்க இல்ல நமக்கு இல்ல. இதனாலதான் எக்ஸாக்ட்லி, அப்படின்னு இல்ல. இதே பிரச்சனை வேற எதுனாலயும் நடந்திருக்கலாம். எக்ஸாக்ட்லி, சிம்பிளா முடிச்சிட்டாங்க அத. எக்ஸாக்ட்லி. Now when you are taking, see, when you are taking a subject as complex as this, right? இப்ப வாட் இஸ் ராமநாதன்ஸ் மோட்டிவேஷன் ஹியர்? அவனை அசிங்கப்படுத்திட்டாங்க, அடிச்சிட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, அதுக்கு அவங்களை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். ஓகே, ஃபைன். என்ன கர்மமோ, ஓகே விட்டுருவோம், என்னமோ பண்ணட்டும். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மைம் கோபிஸ் மோட்டிவேஷன்? இட்ஸ் மச் மோர் சினிஸ்டர், மச் மோர் பொலிட்டிக்கல். ஹி வாண்ட்ஸ் டு அந்த அவங்க அந்த ஜாதி சங்கத்துக்குள்ள வந்து ஒரு 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 இன்டிஸ்பென்சிபிள் ஃபோர்ஸா அவர் வந்து மாறணும். ஓகே, இருக்கிறது 15,000 ஓட்டு. அந்த 15,000 வச்சு என்ன எம்ம பண்ண முடியும்னு எனக்கு இன்னும் தெரியல. பட் ஸ்டில் யா, என்னமோ பண்றாருன்னு வச்சுப்போம். இப்போ வந்து when you are taking a story where ஒரு சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனையை வந்து காமிக்கிறோம் அப்படிங்கிற டயத்துல யூ கேனாட் மிக்ஸ். எனக்கு கடைசியில வந்து வாட் இஸ் த எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க? சரி, ஓகே, டே என்னன்னா நீ உன்னை அடிச்சதுக்காக நீ போய் கொல்றியா? சரி, ஓகே, ஃபைன், பண்ணிக்கோ. பட் இட் ஜஸ்ட் ஃபெல்ட் வெரி வெரி very absolutely stupid, if I have to say that. It just felt very stupid. The whole thing felt very stupid. Now வந்து my wife was watching something yesterday which was equally bad. So அதனால வந்து I was just telling her before going to sleep, whatever you did was a waste of time, whatever I did was a colossal waste of time அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து டே வேஸ்ட் பண்ணிருக்கோம். ஆ? 2 பேரும் சேர்ந்து டே வேஸ்ட் பண்ணிருக்கோம். ஆமா. So it's such a, அதான் it just did not feel இந்த மாதிரி கதையை வந்து you can take it in a lot better way. There are lot of examples of films that have இந்த மாதிரி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான வந்து காஸ்ட் பாலிடிக்ஸ், லோக்கல் காஸ்ட் பாலிடிக்ஸை வந்து இன்னும் பெட்டரா வந்து சமுத்திரகனி, நாட் சமுத்திரகனி, சாரி, சசிகுமார் in சுப்பிரமணியபுரம், ரஞ்சித் and Mari Selvaraj through their films. I don't think Vetrimaran has dealt with this subject in any of his films, but if he takes it, obviously I think he'll do it fine. So the good filmmakers வந்து can do this, and this guy is definitely not a good filmmaker. I'm sorry, I'm on a rant today, but ஆக்சுவலி எனக்கு வந்து ப்ராப்ளம் என்னன்னா, செஷன் வந்தோடனே தான் கொஞ்சம் கிளியர் ஆகுது. ஃபார் மீ சம்திங் டிடன்ட் ஒர்க் அவுட் மூவி பார்க்குறப்போ. நீங்கள் எனக்கு காஸ்ட் பாலிட்டிக்ஸ் இல்லை இந்த கிராஃப்ட் அதெல்லாம் விட்டுறலாம். எனக்கு நன் ஆஃப் தட் இஸ் அ பிக் கன்சர்ன். படத்தை ஸ்டாப்பிங் ஃபேக்டராக இல்லை. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்கல்ல, ஆக்ஷன் கான்சிக்வன்சஸ், அந்த கான்சிக்வன்ஸ் காட்டலை, irresponsible. எக்ஸாக்ட்லி ஐ திங்க் தட் இஸ் மை ப்ராப்ளம். இப்போ நீங்க ஒவ்வொரு மூவிலையுமே சொல்வீங்கல்ல, ஒரு டைரக்டர் மூவி எடுக்கிறாங்க, நான் எனக்கு என்ன தோணுதோ என்ன வேணா எடுப்பேங்கிறது டைரக்டர். வென் யூ ஆர் கிவிங் இட் டு த சொசைட்டி, யூ ஹேவ் சம் இது இருக்கு, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா நான் வாழ்க்கையில இந்த மூவி பார்த்து ஃபீல் பண்ணாது. எனக்கு ஐ ஹாவ் நெவர் ஃபெல் தட் இன் எனி மூவி. ஸோ கால்ட் இப்போ அர்ஜுன் ரெட்டி இல்லை ஆப்பன்ஹைமர் சமுதாயத்தை மாத்துது, சீர்குலைக்குது அப்படின்னு சொல்ற மூவிஸ்லாம் கூட ஐ ஹாவ் சம் டேக் அவே. எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும். ஆமா, அந்த மூவில இந்த விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆகல, அதெல்லாம் விட்டுரு. ஆனா அவன் இப்போ அவனோட கேரக்டரை பாரு,
ஹி ஸ்டாண்ட்ஸ் ஆன் வாட் ஹி நீட்ஸ். அவனுக்கு லவ்ங்கிறதுல எந்த அளவுக்குனாலும் போகிறான். ஏதோ ஒன்று சொல்ல முடியுதுல்ல. இதில் எனக்கு நாட் ஈவன் ஒன் கேரக்டர், நோ ஒன் இஸ் ஹீரோ ஃபார் மீ. இந்த மூவியில் யாரையுமே என்னால் ரூட் பண்ண முடியல. நாட் ஈவன் எனி கேரக்டர். ஓகே, இவன் கரெக்டாக பண்ணுறான், இல்லை வாட் எவர் ஹேப்பன்ஸ் இவன் அப்படின்னு ஒருத்தர் கூட கூட எனக்கு ரிலேட் ஆகலை. எந்த கேரக்டருமே வந்து எனக்கு அதான் இது சொசைட்டிக்கு இப்படி ஒரு இதை கொடுத்து, இப்போ நான் இஃப் ஐ எம் சஜஸ்டிங் திஸ் மூவி டு சம்வன், பாரு அதில் இந்த விஷயம் அது இது நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு கொள்கை பாயிண்ட் ஆஃப் வியூவில், லைக் ஹவு தே பிஹேவ், அவங்க ஆக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் திஸ் டு எனி ஒன். அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் மை ப்ராப்ளம் இந்த மூவி. Fair enough. I agree completely with you. First time in the history. Yeah, yeah. அதுதான் அதான் அவனுக்கு வந்து ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு இருந்திருக்கு. பட் அதை வந்து அவன் அது எப்படி கிராஃப்ட் பண்ணி கொண்டு வர தெரியல நினைக்கிறேன். yeah. அவனுக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ஒரு ரேஜோட தான் இருப்பான் அவன். எல்லா படத்துலயும் உரியடி டூலையும் அப்படித்தான் இருக்கும். Yeah, yeah. ஸோ உரியடி டூல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்றேன். ஒரு இவங்க வந்து கும்பலா நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு போலீஸ்காரர் வந்து அவனை கூப்பிடணும். இவனை கூப்பிட்டு ஏதோ இவனு கேட்கணும். அப்போ வந்துட்டு டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. உடனே இவன் வந்து திருப்பி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரரை பார்த்து சொல்லுவான். உடனே அவன் வந்து உண்மையிலே இந்த மாதிரி ஆக்சுவலா இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆமா, போலீஸ்காரனா நம்ம வந்து மரியாதை இல்லாம நடத்துவாங்க. இந்த மாதிரி இது வந்து பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. பட் உண்மையிலே அந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாங்க. பார்ட் 1 இதே மாதிரி சீன் வந்தது இல்ல, இவங்க அந்த டீ கடையில சண்டை போட்டு அப்பயும் அப்படிதான். ஏதோ ஒண்ணு என்ன பாக்குற அப்படின்னு ஒருத்தன் கேட்டோடனே நீ தான் பார்த்த, என்னது நீயா அப்படின்ட்டு திருப்பி இருக்கிறவன் கேட்பான். சேம் திங் நீங்க சொல்ற மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் அவன் என்ன பாக்குறன்னு கேட்பான். உடனே ஸ்டூடெண்ட் திரும்ப வந்து நீ தான் பார்த்த அப்படி சொன்னோடனே என்ன நீன்னு பேசுற, என்ன நீன்னு சொல்லிடுவியா நீ அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. I mean, it is அந்த அதான் சொல்றேன். It's a well, see there are a lot of well intentioned things. ஆனா வந்து that is not an excuse for making a bad film. இதெல்லாம் வந்து not எனக்கு நான் யோசிச்சுட்டே இருந்தேன், சரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இதுன்னு. பட் அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்கியூஸாலாம் இருக்கவே கூடாது. நம்ம வந்து வாட் எவர் மேபி த கேஸ், ஃபர்ஸ்ட் ஃபிலிமா இருந்தாலும் சரி, 100th ஃபிலிமா இருந்தாலும் சரி, நம்மளோட அந்த கிராஃப்ட்லாம் வந்து கிராஃப்ட் அண்ட் நம்மளோட அரசியல் புரிதல், நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து காமிக்கணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் வந்து those are techniques that we should learn before making the first film, not after making the first film. ஆக்சுவலி மூவி ஃபர்ஸ்ட் இதுல தானே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. போக போக இதுவாயிடும். மோஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மூவி they'll give all in, லைக் ஒரு பேர் இது பண்ணணும். ராக்கிலாம் ஃபர்ஸ்ட் மூவி தானே அந்த டைரக்டருக்கு. ஆமா. ஸோ என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ அதை கொடுத்து நான் ஒரு பேரு, என் பேர் தெரியணும் 4 பேருக்கு, அப்புறமா நான் என்ன வேணா பண்ணிக்கலாம், அந்த பேரை வச்சு என்ன வேணா பண்ணிக்கலாம் தானே பண்ணுவாங்க. Yeah, I think there are the only difference is Arun Matheswaran, Tyagarajan Kumar Raja, they are cut from a different cloth. They are very different. They don't approach cinema. I mean, they really have a great craft. Their understanding of cinema, their understanding of their strengths is immense. They don't இது வந்து இதுல வந்து அந்த ஒரு கொள்கை இருக்கு. ஸோ எனக்கு வந்து சினிமா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. I'm interested in making films, but I don't have lot of money. So I'll try to do something within my budget, and ஒரு சின்ன படம், சிம்பிளா சின்ன படமா பண்ணணும். அதுல வந்து எனக்கு நான் எதெல்லாம் நம்புற விஷயங்களை வந்து போட்டு பண்ணணும். அதுதான் வந்து இது definitely well intentioned. ஆனா this is you can do it in a lot, you can do it better way. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து அந்த I like this film Maunaguru. Okay, மௌனகுருல வந்து ஒரு
இவர் ப்ரொஃபசர் ஜார்ஜ் மரியான் கேரக்டர் வந்து ப்ரொஃபஸரா இருப்பாரு. அவர் வந்து லுங்கி கட்டிட்டு வெளியில வந்து ஒரு கையேந்தி பவன்ல வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. அவரை வந்து போலீஸ் வந்து கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போனதுக்கு அப்புறம் வந்து அந்த கான்ஸ்டபிள் வந்து சொல்லுவாரு, சார் நீங்க நீங்க வந்து நீங்க ப்ரொஃபஸர்னு அவருக்கு தெரியாது. நீங்க தெரிஞ்சிருந்தா அவர் உங்களை வந்து இது பண்ணியிருக்க மாட்டாரு. நீங்க கையேந்தி பவன்ல சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்க வந்து லுங்கிலாம் கட்டிட்டு இருந்தீங்க. அதனால அவர் வந்து உங்களை வந்து வேற என்னமோ நினைச்சிட்டு கூட்டு வந்துட்டாரு அப்படிம்பாரு. இவர் வந்து ஏங்க ஏங்க ப்ரொஃபஸர்னா ஐ மீன் லுங்கி கட்டிட்டு இருந்தோம்னா நீங்க தூக்கி கூட்டு வந்துருவீங்களா? ப்ரொஃபஸர் லுங்கிலாம் கட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த சீன் வில் எண்ட் தேர். See, there is lot more ஒரு தட் கேரக்டர் அந்த சொன்ன அந்த ஒரு 2 லைனுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு 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 சமூக அரசியல் இருக்கு அதுல. எதுவுமே வந்து அவங்க டைரக்ட்டா சொல்லவே இல்ல. ஆனா நம்மளுக்கு புரியுது இல்ல. சரி அப்ப லுங்கி லைக் கட்டிட்டு அட்வைஸ் போனோம்னா வந்து சொல்வாருல்ல, அ, தீவிரவாதி உன்ன மாதிரி இதுவா இருப்பான். ஆ, என்ன மாதிரி மூஞ்சில கோடு போட்டுட்டு இருக்க மாட்டான். உன்ன மாதிரி சோ வி ஹேவ் a judgment சொசைட்டில. இவங்க yeah. இப்படிதான் No, அப்படி. no, this is uh, this is showing what is what is there in the society and how the character is trying to stand up to it in their own way. ம். Okay, it's not about எல்லாத்தையும் வந்து ஒரு இந்த my problem with these films is this. Okay, um, எல்லாத்தையும் வந்து வன்முறை அண்ட் வன்முறை பேஸ்டு அப்ரோச்லேயே வந்து அணுகிறது வந்து எனக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாத்தையும் வந்து போட்டு ஐ மீன் டிமாண்டிங் ரெஸ்பெக்ட் நீட் நாட் பி த்ரூ வயலன்ஸ் ஆல் த டைம். That is a very naive way of approaching uh, uh, approaching something. ஸோ இது வந்து எனக்கு 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 புரியுது. ஐ மீன் ஆப்வியஸ்லி சம் ப்ராப்ளி நாட் யூ கைஸ், வேற யாராவது வந்து இருந்தாங்கன்னா தே மைட் ஹவ் கோட்டட் அந்த மாரி செல்வராஜ் படத்துல வந்து ஒரு ஒரு இது வரும். சார் அந்த அவங்கள வந்து நம்மளால நிப்பாட்ட முடியுதா, இவங்கள மட்டும் ஏன் வந்து தடுக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு. தட் எக்ஸ்கியூஸ் cannot be applied here because this film அது வந்து it starts with the premise that அவங்கள கேள்வி கேட்கறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கேட்டவங்க. Not even one person in the film is good enough to question these four அப்படிங்கிற பாயிண்ட்ல வருது, which is very it's a wrong thing. இது அதான் நான் இந்த சில ஃபிலிம்ஸை வந்து நான் கால் இட் LHS equal to RHS films. அதாவது பேசிக்கலி வந்து எந்த இடத்துல முடிக்கணும்னு அவங்களுக்கு வந்து ஒன்னு மைண்ட்ல வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து என்ன கர்மத்தையாவது பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வர வைக்கிறது. That is just wrong way of writing, wrong way of இது. The problem is yeah, I think that's the problem. Nothing more to say. நைஸ். Yeah. முடிச்சிட்டீங்களா? ஆமா முடிஞ்சது. ஆக்சுவலி ஐ திங்க் உங்களுக்கும் விக்ரமுக்கும் பீயிங் அ ஃபிலிம் மேக்கர், ஸோ உங்களுக்கு வந்து ஈவன் யூ ஃபீல் மோர் இன்டு திங்ஸ் நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட் வாட்சரா நானும் சூரஜும் பார்த்தீங்கன்னா இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகல, இது போல் அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அது எப்படி பண்ணியிருக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குல்ல, இதையே இப்படி பண்ணா அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இப்படியே இப்படி பண்ணியிருக்கலாம்ல, இல்லை திஸ் வுட் ஹவ் ஒர்க்ட் அவுட்னு உங்களுக்கு இன்னும் அது கடுப்பாகுதுன்னு தோணுது. Yeah, I don't think Vikram looks at it that way. அந்த அளவுக்கு அவனும் எக்ஸ்பிளைன் பண்றப்போ விக்ரம் சொல்லிட்டு இருந்தால, ஒரு கேரக்டர் எழுதுறப்போ நான் என்ன வச்சு யோசிப்பேன், இல்ல வேற ஒருத்தரை வச்சு நான். ஸோ அட்லீஸ்ட் யூ நோ ஹவு த ப்ராசஸ் ஒர்க்ஸ், எப்படி இது வந்திருக்கும், என்ன நடந்திருக்கும், இல்ல எப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு. எங்களுக்கு வந்து ப்ராசஸ்ங்கிறது ஐடியாவே இல்லைல்ல, எனக்கு சூரஜுக்கலாம். ஐ திங்க் சூரஜ் ஃபிலிம் மேக்கர் கிடையாது தானே, உங்களுக்கு சேர்த்து நான் பேசிட்டு இருக்கேன். படம் பார்ப்பேன் அவ்வளவு. அதான். So, நாங்க 2 பேரும் ஜஸ்ட் ஆடியன்ஸ். நீங்க என்ன கொடுத்தாலும் பார்ப்போம். இது வந்து எப்படி போயிருக்கலாம், இது எங்க இருந்து வந்தது, அதெல்லாம் எங்களுக்கு ஜஸ்ட் வாட் எவர் எண்ட் ரிசல்ட் கொடுக்குறீங்களோ we just watch and அதுல என்ன ஒர்க் அவுட் ஆகல அப்படி. See, when writing, I don't Vikramoட approach is different. My approach is I don't put myself அந்த ஃபர்ஸ்ட் பர்சன்ல வந்து நான் யோசிக்க மாட்டேன். ஆனா வந்து எங்க அது வந்து தெரியுதுன்னா வந்து என்ன நல்ல என் கூட பழகுறவங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்துட்டு அந்த ஆக்டர் பேசுறது வந்து நான் ரியல் லைஃப்ல பேசுற மாதிரியே இருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து எனக்கு இன்னும் புரியல ஏன் அப்படி சொன்னாங்கன்னு. பட் ஸ்டில் பட் அது வந்து செம்ம காம்ப்ளிமெண்ட்ல. சம்வன் நோஸ் யூ தட் வெல். உங்களோட இதெல்லாம் அத பார்த்து அந்த கேரக்டர்ல இருந்து அவங்க எடுக்கிற அளவுக்கு. யா அது வந்து நிறைய நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு நல்ல க்ளோஸா இருக்கிறவங்க வந்து தேவ் தேவ் ஃபெல்ட் இட். அந்த அந்த கேரக்டர் வந்து ஐ திங்க் பரியரும் பெருமாளுக்கு வந்து மாரி செல்வராஜ் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க போல. வி குடன்ட் see கதிர் தேர் அட் ஆல், வி were just seeing you அப்படின்னு. ஸோ அந்த பாட்டுல வந்து யா ஐ திங்க் நம்மள அறியாம அது ஏன்னா வந்து when the um, when you write something and show it, right, when you make that film, um, mostly அந்த கதை வந்து கொஞ்சம் நம்ம ரியல் லைஃப்ல இருந்து வந்து இன்ஸ்பயர் ஆன ஏதாவது ஒரு பார்ட்டா இருக்கும். ஸோ அந்த பார்ட் வந்து நம்மளுக்கு க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு வந்து தே நோ வெல் ஹவு தட் ஹோல் திங் happened, and now they are just seeing different human beings play out that same situation on screen. அப்படிங்கிற டயத்துல வந்து இட்ஸ் ஹார்ட் ஃபார் தெம் டு see anyone else. they'll be just seeing me there. so அது வந்து யா இட்ஸ் இன்னவிட்டபிள். அங்க பாரு, அட்லீஸ்ட் அந்த இடங்கள்ல நம்ம வந்து we are able to root for characters இல்லையா? we are நம்ம பாக்குறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அந்த இது புரியுது. இப்போ இது வந்து வாட் ஹேப்பன்ஸ் இன் மை லைஃப்னு உனக்கு வந்து கொஞ்சம் தெரியறத வச்சுன்னு வச்சுப்போம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் ஷோயிங் சம்திங் எல்ஸ் பட் ஸ்டில் யூ ஆர் ஏபிள் டு கனெக்ட் வித் சம் இன்சிடென்ட் இன் யுவர் லைஃப் அப்படின்னா வந்து யூ ஸ்டார்ட் ரூட்டிங் ஃபார் தட் கேரக்டர். நீ அந்த ஃபிலிம்குள்ள என்டர் ஆகி யூ ஸ்டார்ட் ரூட்டிங். நவ் இந்த படத்துல வந்து எனக்கு யாருக்கு ரூட் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. Obviously those four innocent dudes are there, but I am not able to root for them. ஏன்னா எனக்கு அவங்க சரி ஓகே அவங்க வந்து காலேஜ் போறாங்க, ஜாலியா இருக்காங்க, அதுக்கு மேல எனக்கு அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாது. The only useless fact that I know about that is that these two guys they belong to the same caste as Mime Gopi's character. Other than that, I have no understanding of those people. I mean, இவ்வளவுதானா? I mean, are we reducing people to their caste identity? அவ்வளவுதானா எல்லாரும்? I don't know. It's that is the problem. நம்ம வந்து people should understand இது இல்ல. இப்ப அந்த ஊர்ல இருந்து வந்து அந்த செத்து போற பையனோட அம்மா வந்து வராங்க. ஐ எம் லைக் அவங்களோட அவங்க எவ்வளோ ஹவு சேட் ஷி இஸ். ஆனா யாராவது வந்து அங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எம்பத்தி காமிக்கிறாங்களா? சுத்தம். ஆக்சுவலா இன்னொன்னு, இப்போ ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னா நமக்கு அட்லீஸ்ட் இந்த கேரக்டர் இதான் பண்ண போகுதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அந்த அளவுக்காவது அவங்க காட்டியிருக்கணும். இல்லைன்னா இந்த கேரக்டர் இது பண்ணா ஆமா இவன் இப்படி பண்ணக்கூடிய ஆள் தாங்கிறது நமக்கு அவன் யாருன்னே தெரியல. அப்போ ஈவன் இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ், இவன் தான் பண்ணானா இல்ல இவன் இப்படி பண்ணக்கூடிய ஆளா, அதுவுமே நமக்கு தெரியல. இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் இப்போ இவங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸா சுத்துறாங்க, காலேஜ்ல இது கட்டடிக்கிறாங்க, அதெல்லாம் அப்படி வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில கொலை பண்றானுங்க, பாடியை வந்து டிஸ்போஸ் பண்றாங்க, அண்ட் தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் இட் பர்ஃபெக்ட்லி. ஒரு சின்ன தடயம் கூட இல்லாம, யாருக்கும் ஐடியா வராம அந்த அளவுக்கு பண்றதுக்கு இவனுங்க யாருன்னு நமக்கு அது இதுவே இல்லை. இவனுங்க இப்படி பண்ணக்கூடிய ஓகே இவன் பண்ணிருப்பான்டா அப்படின்னு நமக்கு எடுத்துக்கவே முடியல. ஒரு எப்பத்தி இல்ல யாருக்கிட்டையும். 4 பேரும் வந்து கொலை பண்றதுக்கே அந்த பசங்க இன் டிஃபென்ஸ் ஆஃப் த ஃபிலிம், அந்த பசங்க வந்து அது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நீ சொல்றது வந்து இந்த மாதிரி இடத்துல பயம் இருக்கும், நம்மளுக்கு பயம் இருக்கும், ஆனா அவங்களுக்கு பயம் இல்ல. அது அந்த இளங்கன்று பயம் அடையாதுங்கிறத ஆல்மோஸ்ட் ஸ்பிரிச்சுவல் வேஸ் சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு இந்த படம். அவன் வந்து அந்த கேரக்டர் கவலைப்படாது. இப்போ கடைசியா கொலை பண்ண போறது கூட ஏதோ ஒரு கேரக்டர் வந்து இன்னொருத்தங்கிட்ட சரிவா படத்துக்கு போலான்னு நான் கிளம்பி வருவாங்கல்ல இன்னொருத்தன், அந்த மாதிரிதான் இன்னொருத்தன் வருவான். அந்த கண்ணாடி போட்ட பையன்லாம் பார்த்தா ஒண்ணுமே கவலைப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து இந்த இம்பாக்ட்ங்கிறத மேபி என்னமோ முன்னாடி நடந்திருக்கு, அது நடக்கலன்னா கூட ஏன் தப்பு நடக்கணும், அது 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 பெருசா டயலாக் எல்லாம் இருக்காது பாத்தியா. அந்த யாரையுமே வந்து இவங்க வந்து திருட்டன் பாந்த மாட்டானுங்க,
ஏன் இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்கன்னு கேள்வி கேட்க மாட்டானுங்க. நேரா நேரா தோணுச்சுன்னா அடிக்க போயிடுவானுங்க, அவ்வளவுதான். See, maybe they'll die 5 minutes after the film is over. அந்த 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 மாதிரி நடந்திருக்கலாம். ஏன்னா இவங்க வந்து பண்றதெல்லாம் ரேஷ் தான், பெருசா எல்லாம் இது இது பண்ணி பண்றது இல்லை. பட் அட் தட் பாயிண்ட் அவங்களுக்கு என்ன என்ன தோணுதோ, அந்த என்ன ரைட்டோ அதை பண்ணிடுறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கும் பெருசா வந்து பியாண்ட் சர்ஃபேஸ் லெவல் அவங்களுக்கும் பெருசா என்ன பண்ணணும்னு அவங்களுக்கும் தெரியற மாதிரி தெரியல. அதெல்லாம் ஆக்சுவலா கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. அண்ட் அட் நோ பாயிண்ட் த ஃபிலிம் ஃபெல்ட் லைக் அந்த கிரிப்பு போகல. அதுவும் எனக்கு these were some of the factors. பட் அதான் நான் சொல்றேன், எனக்கு இந்த படத்து மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துச்சு. ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் எடுத்திருக்கான், அது இந்த மாதிரி எடுத்தவனா இவனை ஏன் இது பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அதனால என்னால அது பெருசா இது பண்ண முடியல, பண்ண முடியல. எனக்கு என்ன சொல்றேன்னு புரியுது. ஏன்னா எனக்கும் அந்த கிரிப் போல என்கேஜிங்கா இருந்தது. படத்துல பிளஸ்ன்னு சொன்னா எனக்கு அது மூவி மூவ் ஆகுதா, இப்ப நான் எதுவுமே யோசிக்காம, இப்போ சில படம்லாம் மைண்ட்லெஸ்ஸா உட்கார்ந்தோம், அது பாட்டுக்கு மூவ் ஆகுது, அடுத்தடுத்தோ இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சா, இதை நான் உட்கார்ந்து யோசிக்கிற மாதிரி இல்லை. எனக்கு படத்துல பிளஸ்ன்னு சொன்னா என்கேஜிங்கா இருந்தது, மூவ் ஆச்சு, கிரிப்பிங்கா போச்சு. இன்னொன்று மியூசிக் வாஸ் ஸோ குட். எனக்கு ஈவன் ஃபைட்டு, லார்ஜ் ஃபைட்லேயுமே மியூசிக் நல்லா இருந்தது. அண்ட் கான்ட்ராடிக்டரி டு வாட் யூ செட், எல்லாரும் வந்து அந்த கடைசி லார்ஜ் ஃபைட் வந்து ஃபீல் ஆகலைன்னீங்களே, எனக்கு வந்து அப்பாடா. ஏன்னா அதுக்கு மேலே அவங்க இழுத்திருந்தாங்க, நார்மல் ஒரு ஃபைட் பேஸில் காமிச்சிருந்தா ஐ வுட் ஹவ் லாஸ்ட் மை இன்ட்ரெஸ்ட் இன் த மூவி. அது டக்குன்னு ஒரு மாதிரி கட் பண்ணி இவங்க போகிறாங்க, அடிக்கிறாங்க, முடிச்சிட்டாங்க, தட்ஸ் இட். ஸோ எனக்கு அதுவும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ மியூசிக்கும் மூவி போகிற விதமும் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. மை ப்ராப்ளம் இஸ் அந்த கேரக்டர்ஸ் எதுவுமே நல்லா ரூட் பண்ண முடியல. Yeah. Any other thoughts, guys? அப்படின்னா on that note நம்ம வந்து இன்னைக்கு சங்கத்தை கலைப்போம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீக் ஃபிலிம் அனௌன்ஸ் பண்றியா? நீ தான் பண்ணணும். நான் தான் பண்ணணுமா? எனக்கு என்ன படம் நீங்க ஞாபகம் எல்லாம் இல்லை. விக்ரம் தான் பண்ணும். I don't remember the film name. Sorry. ஏதோ பார்த்தேன், அலோன். பட் எனக்கு என்ன டவுட்னா, அலோன்ங்கிற பேர்ல ஒரு 6 படம் இருக்கு நெட்ல பாத்தீங்கன்னா. இல்ல, அமேசான் பிரைம்ல மட்டுமே 3 படம் இருக்கு. இதுல எந்த அலோனை பார்க்கணுங்கிறது தான் என்னோட கேள்வி. டர்க்கிஷ் மூவி இஸ் இஸ் அடம்னு ஒன்னு இருந்தது, அதுவா? இல்ல, இன்டு த வைல்ட் தானே நெக்ஸ்ட் வீக். ஓ சாரி இன்டு த வைல்டா? ஓகே, இது அலோன்ங்கிறது வரும் அடுத்த. ஓகே, வாட் இஸ் end of May தான். Yeah. ஓகே, நம்ம ரெக்கார்டிங்கிறத மறந்துட்டேன். 4 பேர் தான் இருக்கோம். Okay. Yeah, so the next week's film is Into the Wild, and thank you so much. லாங்குவேஜ் என்ன ஜான்ரா? அதெல்லாம் அடுத்த வாரம் செஷன் ஜாயின் பண்ணீங்கன்னா தெரியும். To find out more about the movie, join us. Please join the session next week. We'll be expecting you. Thank you all. சரி, on that note, now let me stop recording.